வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிம்மா, நாங்கள் அப்படியே கிளம்புறோம்மா. ஏன் பெரியப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்களா? எங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்ல, நல்ல நாள் அதுவுமா இங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு. ஏய் சும்மா இரு. அது ஒன்றும் இல்லைம்மா, சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் போய் பார்க்கணும் இல்ல. அப்புறம் கையலு காமாட்சி, நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. இது நல்ல குடும்பங்கிறத நீங்களே கண்கூடா பார்த்துட்டீங்க. யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொன்னீங்கன்னா மற்ற ஏற்பாடெல்லாம் பார்த்துடலாம். சரிங்க மாமா. சரி வரமா, வா. நாங்க போயிட்டு வரோம். கையல், ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. என்னம்மா? கையல், எனக்கு என்னவோ இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பார்க்கும்போது ரொம்ப நல்ல குடும்பமா தெரியுது. அதுலயும் மாப்பிள்ளை தம்பிய நேர்ல பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனந்திக்கும் அந்த பையனை கண்டிப்பா பிடிக்கும். சீக்கிரமா பேசி இந்த கல்யாணத்தை முடிச்சிடலாம். கையல், நீ என்ன நினைக்கிற? இந்த விஷயத்துல நாம கொஞ்சம் அவசரப்படுறோமோன்னு தோணுதுமா. ஆனந்தி கிட்ட இது வரைக்கும் அவங்க பொண்ணு பார்க்க தான் வந்துட்டு போனாங்கன்னு சொல்லவே இல்லைல்ல. அதுவே எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலாவே இருக்குமா. முதல்ல இந்த விஷயத்த பத்தி ஆனந்தி கிட்ட பேசிட்டு அப்புறம் நாம முடிவெடுக்கிறது தான் நல்லது. இதுல அவகிட்ட பேசி முடிவெடுக்கிறதுக்கு என்ன இருக்கு கையல்? பெரியவங்க நாம தானே பார்த்து எல்லாத்தையும் முடிவு பண்ணணும். நாம என்ன அவளோட வாழ்க்கையை கெடுக்கவா போறோம்? இல்ல அவளோட படிப்புக்கும் தகுதிக்கும் குறைவான மாப்பிள்ளையா நம்ம பாத்திருக்கோம். எல்லா வகையிலையும் அவங்க நம்மளை விட வசதியானவங்களா தானே இருக்காங்க. பணம் வசதி எல்லாத்தையும் தாண்டி நல்ல மனுஷங்களா தெரியுறாங்க கையல். சொத்து பத்தெல்லாம் பார்க்காம நல்ல குடும்பமா இருந்தா போதும், நல்ல பொண்ணா இருந்தா போதும்னு நம்ம குடும்பத்துல சம்பந்தம் பண்ண கேட்டு அவங்க வந்தாங்க. இதை விட வேற என்னமா வேணும்? எல்லாத்துக்கும் மேல ஆனந்தி நம்ம பேச்ச மீற போறாளா என்ன? ஏன் பேச்ச கேட்கலனாலும் ஓம் பேச்சுக்கு கண்டிப்பா மரியாதை கொடுப்பால. அப்படி இருக்கும்போது அவ உன்னோட வார்த்தையை மீறி எதுவுமே பண்ண மாட்டா. நீயும் அவ பக்கம் தானே பேசிட்டு இருக்க, அப்புறம் என்ன கையல்? மா, அதுக்காக இல்லம்மா, நான் நீ எதுவும் சொல்லாத கையல். அம்மா நான் சொல்றேன், எனக்காக நீ இத பண்ணிதான் ஆகணும். மா, நீதான் அவகிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். இந்த கல்யாணத்துக்கு அவளை ஒத்துக்கவை. அப்ப ஆனந்திய புடவை கட்டி வர சொன்னது அவளை பொண்ணு பாக்கறதுக்கு தானா? அப்ப அவ எனக்கு இல்லையா? ஆனந்திய வேற யாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா? நீயே நல்லா யோசிச்சு பாரு. ஆனந்தி டாக்டருக்கு படிக்கிறா, அவளுக்கு ஏத்த மாதிரியே டாக்டர் வரேன்னு தானே வந்திருக்கு. நல்ல குடும்பம், மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவும் ரொம்ப தங்கமானவங்களா நேர்மையானவங்களா தெரியுறாங்க. அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல நம்ம வீட்டு பொண்ணு வாக்கப்பட்டு போனா அவளை நல்லபடியா பாத்துப்பாங்க கையல். ஆனந்திய பெத்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறோன்னு நம்பிக்கையா சொல்றாங்க. இதுக்கு மேல பொண்ணு பெத்த ஒரு அம்மாவுக்கு வேற என்னம்மா வேணும்? எல்லாமே கை கூடி வந்திருக்கு. ஆனந்திக்கு ஒரு நல்ல வரன் அமைஞ்சிருக்கு. அத நாம தட்டி கழிச்சிட கூடாது கையல். நீ சொன்னா அவ கண்டிப்பா கேப்பா. இவங்க சொல்ற மாதிரியே ஆனந்தியும் ஒரு டாக்டர் பையனை தானே மாப்பிள்ளையா வரணும்னு எதிர்பார்ப்பா. படிப்புலயும் சரி வேலையிலயும் சரி நாம அவளுக்கு எந்த விதத்திலையும் தகுதியானவனா இருக்க முடியாதுல்ல. நாம வேற ஐடில வேலை பார்க்கறோன்னு பொய் வேற சொல்லி வச்சிருக்கோம். நான் ஒரு சாதாரண ஆட்டோக்காரன் தானே. அவங்க சொல்ற மாதிரி டாக்டருக்கு படிக்கிற பொண்ணு டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் நல்லா இருக்கும்.